ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருக்கிறதும் அவன் சாதனையாளராக மாறுவதும் அவன் எடுத்துக்கிட்ட முயற்சிகளை பொறுத்து தான் அமைதான். எவ்வளவு தோல்விகளை சந்திச்ச போதிலும் கூட யார் ஒருவன் விடாமல் முயற்சி செய்யறானோ அவன் தான் வெற்றியாளரா மாறுறான். இப்படி வாழ்க்கையில நம்மளுடைய இலக்குகளை அடைய நாம் எடுக்கிற முயற்சிகளை பொறுத்துதான் இறைவனோட அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்குதான். எளியவர் வலியவர் ஆவறதும் வலியவர் எளியவர் ஆவறதும் அவங்கவுங்க எடுக்கிற முயற்சிகளை பொறுத்தே தான் அமைதான். நம்மளோட உழைப்பு எவ்வளவு தூரம் வலிமையானதாக இருக்குதோ அதை பொறுத்துதான் இறைவன் கூட நமக்கு நன்மை செய்வாராம். இதற்கு உதாரணமா ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஏராளமான விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்துட்டு வருது. அந்த நேரத்துல அது கோடை காலமாக இருந்ததுனால காட்டுல திடீர்னு தீ பத்தி எரியுது. உடனே எல்லா பறவைகளும் விலங்குகளும் அந்த காட்டை விட்டு வெளியேறக்கூடிய முயற்சியில ஈடுபடுது. அந்த காட்டுல ஒரு சிட்டுக்குருவியும் இருக்கு. அந்த சிட்டுக்குருவிய எல்லாரும் காட்டை விட்டு வெளியே போகும்போது கூட இவ்வளவு நாள் நமக்கு இந்த காடு தானே அடைக்கலம் கொடுத்துச்சு, ஒருவேளை நாம இந்த தீயை அணைக்கலன்னா பின்னாடி நாள்ல நமக்கு இடம் கொடுத்த இந்த காடு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமலே போய்விடுமேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது. இப்படி எல்லா விலங்குகளும் வெளியேறிக்கிட்டு இருந்தாலுமே இந்த சிட்டுக்குருவிக்கு மட்டும் அந்த காட்டை விட்டு வெளியே போக மனசே வரல. அது மெதுவா பறந்து போகுது. தூரத்துல ஒரு குளத்துல கொஞ்ச அளவு நீர் இருக்கிறதையும் பார்க்குது. மெதுவா அந்த நீரை தன்னோட அழகால கொண்டு வந்து எரியிற தீயிலையும் ஊத்துது. இதை பார்த்த மற்ற மிருகங்களும் பறவைகள் எல்லாமே இந்த சிட்டுக்குருவியை பார்த்து கேலி செய்யுது. உருவத்துல மிக சிறியதாக இருக்கக்கூடிய நீ உன்னோட சிறிய அழகால நீரை எடுத்து கொண்டு வந்து இந்த தீயை எப்படி அணைப்ப? வீண் முயற்சி செய்யாம இந்த காட்டை விட்டு வெளியே போய் உயிரை பழச்சிக்கிற வழியை பாருன்னு எல்லா விலங்குகளும் இதுக்கு அறிவுரை சொல்லுது. ஆனா சிட்டுக்குருவியோ யாரோட பேச்சையும் பொருட்படுத்தாம தன்னோட முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தது. சிட்டுக்குருவியோட முயற்சியை பார்த்த வருண பகவான் உடனே என்ன பண்றாருன்னா மேலிருந்து பார்த்துக்கிட்டு உடனே இந்த சிட்டுக்குருவியோட தொடர் முயற்சிக்கும் அதனுடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க விரும்புறாரு. ஒரே சொடக்குல காடு முழுவதும் மழை பெய்ய செஞ்சு மழையால காடு முழுவதும் பரவி இருந்த அந்த ஒரு நெருப்பை அணைக்கிறாரு. இப்போ எல்லா மரங்களும் காப்பாற்றப்படுது. அதோட சிட்டுக்குருவியை பார்த்து ஏளனம் செஞ்ச விலங்குகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து சிட்டுக்குருவியோட இறைவனுக்கு நன்றியும் செலுத்துது. இப்படிப்பட்டதுனால நாமளும் ஒருபோதும் நம்ம எளியவர் தானே, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்னு நம்மள நாமே குறைவா எடை போடாம வாழ்க்கைன்ற சக்கரத்துல நம்பிக்கைன்ற அச்சாணியை வச்சு நாம நம்மளுடைய முயற்சிக்கான பலனையும் நம்மளோட நம்பிக்கைக்கான உயிரையும் கொடுக்கறதுக்கு இறைவன் காத்துக்கிட்டு இருக்காருன்றத நம்பி தொடர்ந்து முயற்சி செஞ்சா நாமும் நம்மளுடைய இலக்கை அடைஞ்சலாம். நம்புங்க. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.